ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொங்கல் க்ளீனிங். இங்கே வந்து ஃபேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தரை கூப்பிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து ஃபேனும் லைட்டும் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியான ஒட்டடை. இப்போ வந்து ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகிருக்கு. இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். அங்கே என்ன சமையல்னு பார்க்கலாம். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா கொட்டை தானியங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற கொட்டை தானியம் பார்த்திங்கன்னா துவரக்கொட்டை. நம்ம துவரம்பருப்பு இருக்குது இல்லையா, அது வந்து இது காய வச்சு உடச்சி நமக்கு துவரம்பருப்பாக கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய துவரக்கொட்டை. இதை வச்சு ஒரு குருமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். நான் இங்கே காஞ்ச பிறகு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இங்கே வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இதுதான் நான் பேஸ் கிரேவிக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா தெரிக்கும் அது. இது வந்து சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு சிம்மில் நல்லா வதங்கி வர வரைக்கும் அதை குக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு இப்போ சிம்மிலேயே தான் இருக்குது. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொதுவாக நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன். ஸ்டோர் பாட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அதில் வந்து வினிகர்லாம் ஆட் பண்ணுறாங்க. அது டேஸ்டியே கெடுத்துருது. அதனால் நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ மசாலாஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுவும் ஹோம்மேட் கரம் மசாலா, இதை நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா அந்த காம்பினேஷன்லேயும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கணும். இதுதான் பேஸ் கிரேவி. இங்கே பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து வேக வச்சு வைக்கலான்னு சொல்லிவிட்டு பனங்கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது பனங்கிழங்கு பொறுத்த வரைக்கும் குக்கரில் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, லெஸ் தென் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும், வெந்துடும். இப்போ கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இங்கே தேங்காய், வெள்ளரி விதை, பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீடு, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி, பாதாம் அது போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் இந்த தடவை இந்த சீட்ஸ் யூஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். இதில் ஆக்சுவலி நியூட்ரிஷனல் வேல்யூ ஜாஸ்தி இந்த சீட்ஸில், அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ குறப்பாக அரைச்சி வச்சாச்சு. இது கூட இந்த ஆற வச்ச மசாலாவையும் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் வாஷ் எல்லாம் பண்ணல, அப்படியே தான் போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே இது எண்ணெய் விட்டு வதக்கியிருக்கோம் அந்த மசாலா. ஸோ இதுக்கு திரும்பியும் எண்ணெய் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் தேவைப்படுறவங்க இதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலெலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இப்போ அப்படியே இந்த மசாலாவை இந்த குக்வேரில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சி நீங்கள் உங்கள் ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செமி கிரேவியாக வேணும்னா கம்மி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நீர்க்க வேணும், உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம். இங்கே வந்து நான் அந்த துவரக்கொட்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 kg துவரக்கொட்டை. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் வதக்கிறப்பயே போட்டிருக்கணும், மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். இது அந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கறனால உங்களுக்கு நல்லா கெட்டிப்படும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த கொதி வந்துருச்சு இந்த குழம்பு. இதில் நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன், ஒரு 2-3 உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரக்கொட்டை. நீங்கள் இது கூட எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த 2 வெஜிடபிள் மட்டும் சேர்த்து இதை செய்ய போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் இது ஆக்சுவலி டைரக்ட் குக்கிங்லேயே வெந்துடும். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா வெந்துடும் ரெண்டுமே. இல்லை நீங்கள் குக்கரில் வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும், வெந்துடும் அது. இப்போ இது வந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் பற்ற வச்சுக்கிறேன். வெந்துருச்சா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உருளைக்கிழங்கும் துவரக்கொட்டையும். நல்லா வந்துருச்சு. இப்போது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பனங்கிழங்கும் வேக வச்சு நான் எடுத்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பனங்கிழங்கு ஆக்சுவலி அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக் அன்றைக்கானது. இப்போ இந்த குழம்பு ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனங்கிழங்கும் நல்லா கிடைக்கிது. இது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கிடச்சா செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் வந்து அடுப்பெல்லாம் துடைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து இது புதுசாக வாங்கின அடுப்பு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாட்டா குரோமா வந்து எங்கள் ஊரில் திறந்துருக்காங்க. ஸோ அதில் வாங்கின அடுப்பு நான் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக் to 10 days ஆகுது. இப்போ வரைக்கும் இது நல்லாவே இருக்குது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 பர்னர் வாங்கினது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, ஸோ வாங்கியாச்சு. அண்ட் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ நல்லாவே இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச அந்த துவரக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வந்து ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான். ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 days ஆகிடுச்சு நான் வச்சு. இந்த சீசனுக்கோ என்னவோ தெரியல, ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்த பூவும் பூத்துருச்சு, ஆனால் இது எடுத்துகிட்டு அதை வைக்கிறதுக்கு கூட மனசு வரல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால சாம்பிராணி போடுறதுக்காக இங்கே வந்து தேங்காய் ஓடை வந்து அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இங்கே வந்து சாம்பிராணி நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு யூடியூபரோட ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து வாங்கினது. இதில் இந்த நிறைய சாமான்கள்லாம் போட்டு இவங்க பவுடர் பண்ணியே கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு. அந்த கொட்டாங்குச்சி, அந்த தேங்காய் ஓடில் வந்து உங்களுக்கு நெருப்பு பற்றின பிறகு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது பிகினர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். எனக்கு செஞ்சு இது பழக்கம் அப்படின்றதுனால நான் செய்கிறேன், இதை காமிச்சிருக்கேனும் கூட. இப்போ இந்த மாதிரி அந்த கங்கு ஃபார்ம் ஆகின பிறகு நம்ம வந்து சாம்பிராணியை போட்டுக்கலாம். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்டு வந்துடுறேன் நான். இப்போ சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போட்டாச்சு. அன்றைக்கி ஃப்ரைடேவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. உங்களுக்கு சாம்பிராணி பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. நான் சாம்பிராணி போட்டுட்டு சிங்க்கு கடியில், கிச்சனில் இருக்க சிங்க்கு கடியில் அதை வச்சிடுறேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். அன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்காய் சட்னி உங்களுக்கு ஒரு அரை மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காயில் பாதி அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புளி, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா. நான் ஒரு 3 மிளகா எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னியை.
எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நம்ம வந்து கெட்டியாக அரைச்சிக்கலாம். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பணியாரம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து யூஸ்வலாக வந்து பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்கிறது கிடையாது. நம்ம தோசை மாவே வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சி வச்சுக்குவேன். ரொம்ப நீர்க்க அரைக்காமல் கொஞ்சம் திக்காக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பணியாரத்துக்கு ஊத்தப்பத்துக்கு கொஞ்சமாக தண்ணி கரைச்சி தோசைக்கும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த தேங்காய் தண்ணியே ஊற்றி நான் இந்த தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் சட்னி தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் போட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் சட்னிக்கு. இப்போ தேங்காய் சட்னியை கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் உப்பும் கன்சிஸ்டன்சியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து செய்யக்கூடிய பணியாரம் பார்த்திங்கன்னா சிகப்பு கவுனி அரிசி அதை வச்சு பணியாரம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு. அதை நான் வந்து இந்த பேட்டரில் சேர்த்துக்கிறேன். இது வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கடலைப்பருப்பு பச்சையாக நறுக்கின வெங்காயம் இதை போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம வதக்கியும் வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம். பட் ஏற்கனவே அது ஆயில் ஐட்டம், இன்னும் அதில் ரொம்ப ஆயில் நம்ம சேர்க்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதுவே உங்களுக்கு க்ரன்ச்சியாக தான் இருக்கும். வெங்காயம் நல்லா வந்து அந்த பணியாரம் வேகிறப்பயே வெந்து வந்துடும். ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இதில் நான் சோடா உப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே போடலை. நம்ம அந்த உளுந்து வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு அந்த மாவு அப்படின்றதுனால இதுலேயே நம்ம வந்து சூடாக சாப்பிட்றப்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். இந்த கேஸ்ட் அயன் பணியாரக்கல் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கலில் ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கினது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நல்லாவே வருது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பணியாரம் ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இது கல் பழகின கல் அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே எடுக்க வந்துடும். இப்போ பணியாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், வெளியில் உள்ளார சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிடலாம். நான் சும்மா சர்விங்க்கே உங்களுக்கு 5 பணியாரம் வச்சு காமிச்சிருக்கேன். ஆனால் எத்தனை பணியாரம் உள்ளே போகுதுன்னே தெரியாது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சும்மா சர்விங் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திணை தோசை மாவுக்கு ஊற போடலான்னு சொல்லிவிட்டு இங்கே திணை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg 55 rupeesன்னு வாங்கினது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக தோசை மாவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து இட்லி அரிசி, அந்த புழுங்கல் அரிசி கூட கொஞ்சமாக ரெட் ரைஸும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் அளந்து நான் போட போகிறேன். இதில் நான் இப்போ வந்து 2 கப்பு வந்து ரைஸ் போட்டிருக்கேன், இந்த இட்லி அரிசி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் தோசைக்கு ஊற போட்டுட்ருக்கேன். சரி, அதனுடைய மெஷர்மெண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து இன்றைக்கி நான் வந்து திணை தோசை அதுக்கு தான் ஊற போட்டிருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் என்னென்னா, உங்களுக்கு உளுந்து 1 கப்பு நான் இந்த டம்ளரில் ஊற வச்சுருக்கேன். நான் கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் பாதி பாதி எடுத்திருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் தோசையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்றாவே போட்டு ஊற வச்சிடலாம். இதே இட்லியாக இருந்ததுன்னா உளுந்து தனியாக போட்டு ஊற வைக்கணும், உளுந்து வெந்தயம் அரிசி தனியாக போட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் கலக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக பஃபியாக வரும். வேற தோசைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாவே போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ இதில் வந்து அரிசி, அதாவது திணை அரிசி ப்ளஸ் நம்ம புழுங்கல் அரிசி அண்ட் பச்சரிசி, இதனுடைய அளவு நான் சொல்கிறேன். பச்சரிசி வந்து நான் வந்து 5:1, 1 பங்கு உளுந்துன்னா 5 பங்கு அரிசி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக வரும். அதனால் வந்து தோசையை பொறுத்த வரைக்கும் உளுந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தோசை நல்லா வரும். பட் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா 4:1, 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து 2 கப்பு, அதாவது இந்த டம்ளரில் நான் எடுத்திருக்கேன். 2 கப் திணை, 1.5 கப் வந்து பச்சரிசி அண்ட் 1.5 கப் வந்து புழுங்கல் அரிசி. நம்ம இட்லி புழுங்கல் அரிசி வரும் இல்லையா,
அந்த அரிசி. நான் வந்து அந்த புழுங்கல் அரிசி கூடயே கவுனி அரிசி கலந்து வச்சிருக்கேன். அதுவும் புழுங்கல் வெரைட்டி தான். ஸோ அதனால அதையும் சேர்த்து போடலாம் அப்படின்றதுனால இங்க கவுனி அரிசி கலந்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அதனுடைய மெஷர்மெண்ட். அது கூட வந்து நீங்க 2 ஸ்பூன் வெந்தயம் போட வேண்டியது வரும். அண்ட் கொஞ்சமா நான் வந்து இந்த ஹேண்ட் பவுண்டு அவல் இருக்குது இல்லையா, கைக்குத்தல் அவல், சிகப்பரிசி கைக்குத்தல் அவல், இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அதை நான் போட்டு ஒன்னா ஊற வச்சு இதை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுவேன். ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம அரைக்கலாம். சில பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஏன் ரெஃப்ரிஜரேட் பண்றீங்க அப்படின்னு. காலையில ஊற வச்சு நம்ம மத்தியானமே அரைக்கலாம் அப்படின்னு. ஒன்று, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது நல்லா ஊறி வரும் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து அது கூலா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து சூடாகாது. ஸோ அதனால நீங்க வந்து அதுவும் அதே மாதிரி நீங்க நைட்டு வந்து புளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அது அடுத்த நாள் காலையில பொங்கி வந்துடும். ஏன்னா நம்ம நைட்டு தூங்க போயிடும், அதை பார்க்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் மார்னிங் இப்போ இன்னைக்கு நான் ஊற வச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில நம்ம வேலையா நம்ம நிறைய வேலை செய்வோம். காலையில மார்னிங் நம்ம பிஸியா இருப்போம். அதோட சேர்த்து மாவும் அரைச்சி வச்சிட்டோம்னா ஈவினிங் ஒரு 4-5க்கெல்லாம் அது புளிச்சு வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். நைட்டுக்கே உங்களுக்கு வந்து மாவு கிடைச்சிரும். ஸோ இந்த விஷயத்தினால தான் நான் வந்து இதை வந்து காலையில ஊற வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி அடுத்த நாள் காலையில அரைக்கிறேன். ஸோ இதை ஊற வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒன்று தூசி இருக்கும், அந்த உமி மாதிரி சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி வண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 4-5 டைம்ஸ் கழுவுறப்ப அது தண்ணியில் போயிடும். லாஸ்ட்டாக வந்து அவல் போட்டுக்கோங்க. அவல் ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக வந்து குழன்னு ஆயிடும். அது தண்ணியிலேயே போயிடும். அதனால லாஸ்ட்டாக வந்து அவல் போட்டு ஒரே ஒரு தடவை நம்ம கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா 4-5 டைம்ஸ் கழுவிட்டு இங்கே ஊற வச்சுட்டேன் நான். இதுல நீங்க காலையில இப்ப இன்னைக்கு வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டே காலையில அரைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கணும். ரொம்ப நீர்க்க அரைச்சிட்டோம் தோசை பதத்துக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பணியாரம், ஊத்தப்பம் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால சுட முடியாது. நான் வந்து இன்னைக்கு பணியாரம் பண்ணது பாத்தீங்கன்னா நார்மலா இதே மாதிரி அரைச்ச தோசை மாவுல தான் செஞ்சேன் நான். இதே மாதிரி அரைச்ச தோசை மாவுல தான். தனியா பணியாரத்துக்குன்னு நான் எதுவுமே மாவு அரைக்கல. அதே மாதிரி இதுல சில பேர் வந்து சோடா மாவு போடுவாங்க நல்லா பஃபியா வரணும் அப்படின்றதுக்காக. நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. இதே மாவு, இதே அளவு மாவுல தான் நான் பணியாரமும் செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்க திக்கா அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் கன்சிஸ்டன்சி இந்த வீடியோலயே காமிச்சிருப்பேன் எவ்வளவு திக்கா இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம தோசைக்கு வேணும்னா அதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ திக்கா அரைச்சிட்டீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸா நீங்க இதே மாவை யூஸ் பண்ணலாம். இப்ப நான் அது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போறேன். ஸோ ஐ கெஸ் இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய். இந்த மாவோட மெஷர்மெண்ட் இட்லி அண்ட் தோசை ரெண்டுத்துக்கான மெஷர்மெண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.